வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறாரு அப்படின்னு தெரியும். காமராஜர் காலத்திலேருந்து பயணிக்கிறாரு அப்படின்லாம் தெரியும். உங்க கருத்து என்ன? எத்தனை பேர் கேட்டேன், சொன்னீங்களா இது வரணும்? சார் நான் ஆங்கர் சார், நான் கருத்து சொல்ல முடியாது, தூக்கில தொங்குங்க. ஒரு நெறியாளர்கிட்டயே அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிற மாதிரியான ஒரு நபருங்கிறத நான் அந்த காணொலியை பார்த்து முன்னாடி தெரிஞ்சேன். நாம் தமிழருடைய போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஒன்றும் பார்க்கவே இல்லையா, அவங்க இன்னும் ஃபீல்டுக்கே வரலையே. 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருக்கு, அது எவ்வளவு பெர்சன்டான வாங்கட்டும் சார். சரி, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். இல்லைங்களா? இல்ல. நாகாலாந்துல எவ்வளவு தமிழர் இருக்கான்னு தெரியுமா? ஒரு மண்ணும் தெரியாம இங்க இருக்க கிறுக்கு பேர எவ்வளோ பேசுறான்னு அதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு உங்க கருத்து என்ன அதுன்னு சொல்ல மாட்டீங்க. தமிழில் பழப்பு நடத்துறீங்க, புத்தகம் எழுதுறீங்க, எழுதுறீங்க, எல்லாம் பண்றீங்க, காங்கிரஸுங்கிறீங்க, என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க. ஆனா எங்களுடைய கட்சியையோ, எங்களுடைய நாம் தமிழர் கட்சியையோ, எங்களுடைய நாம் தமிழர் தம்பிகளையோ உங்களுக்கு பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி, நாம் தமிழர் கட்சியுடைய வெல்விஷர் மாதிரி நிறைய கருத்துக்களை நமக்கு ஒரு ஆலோசகர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேரும் அவர் மேல ஒரு நல்ல நன்மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. சமீபத்தில் அவரும் தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது. அதே போல தமிழர் அப்படின்னு பேசுறதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்சியுடைய அடிப்படையான கொள்கையே எனக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் தெலுங்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாங்க? இல்லைண்ணா, எப்படினாங்க ஐயா, ஐயா வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறாரு அப்படின்னு தெரியும். காமராஜர் காலத்திலேருந்து பயணிக்கிறாரு அப்படின்லாம் தெரியும். நானே இன்று வரை அவர் ஒரு தமிழர், அது பேரில் வேற திருச்சி வேலுச்சாமின்னு வேற போட்டு வச்சுக்கிறாரா, அதனால் இவர் தமிழர் அப்படின்னு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நிறைய தமிழர்கள் பாதிக்கப்படும் பொழுது வீரவேசமாக குரல்லாம் கொடுப்பாரு. அதனால் இவர் தமிழராக தான் இருக்கணும் அப்படிங்கிற இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த காணொலியை பார்க்குற வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் தெலுங்கர் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அப்போ தெரியும்போது இப்போ நம்ம தமிழ் தேசியம் வளர வளர தெலுங்கர்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருந்துங்கிறதுக்கு வேலுச்சாமி பேட்டி ஒரு உதாரணம். எப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே பிரிவினைவாதம்ங்கிறார். அது எப்படின்னு இல்லை, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது மொழி வழி அடிப்படையில் தான் மாநிலங்களே பிரிக்கப்பட்டது. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்தவங்க, இது யாதும் ஊரே யாவரும் கேளிர் நம்ம ஐயா சொன்னதுனால எல்லாரும் நம்ம உறவு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததுனால இவர் இங்கே தங்கிட்டார். இவங்களுடைய பூர்வீகம் வந்து எங்கே அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கும் தெரியுமான்னு தெரியல. தங்கிட்டு நம்ம தமிழ் போர்வையிலேயே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். என்னடா இவர் வந்து தெலுங்கு ரெட்டியார் அப்படிங்கிறதே, இவர் வந்து ரெட்டியார் மாநாட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த ரெட்டியார் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்ட பின்னாடி தான் திருச்சி வேலுச்சாமி ரெட்டியார் தெலுங்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடாது, பிரிவினை வாங்குறாரு. நாம் தமிழர் கட்சியே ஒரு கட்சி இல்லைங்கிறாரு. 37,000 வாக்கு போட்டாச்சுன்னா அவங்கள பற்றி நான் பேசணுமான்னு கேட்குறாரு. அப்போ எதுக்கு என்னென்ன எப்படி அங்கீகாரம் அப்படிங்கிறத அதெல்லாம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் நெறியாளர்கிட்டயே அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற மாதிரியான ஒரு நபருங்கிறத நான் அந்த காணொலியை பார்த்த முன்னாடி தெரிஞ்சேன். அதாவது இவர் கேட்குற கேள்விக்கு அவர் சரியான பதில் இல்லைன்னா அதை நெறியாளர் சொல்கிறார், நீ தூக்கு பிடிச்சது போயிரு அப்படிங்கிறார். அப்போ நெறியாளர் நான் முடிச்சுட்டு போ அப்படிங்கிறார். அப்போ இவ்வளவு கேவலமான ஒரு மனிதர், வயசானவர், ஒரு பெரியவர், நான் அவரை ரொம்ப மரியாதையாக பார்த்தேன். எப்படின்னா, இலங்கை பிரச்சனைகளில் ராஜீவ்காந்தி இதெல்லாம் நிறைய விஷயத்தை நமக்கு சப்போர்ட்டாக நிறைய பேசியிருக்காரு. என்னென்னா, நம்ம நினைக்கிறது என்னென்னா, நம்ம மொழியை தெளிவாக கற்றுக்கொண்டு நம்ம மாதிரியே வேடம் போட்டு நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி தமிழ் தேசியம்ங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அப்போ பயம் வந்தோடனே என்ன நினைக்கிறாங்க, இதை நம்ம வந்து எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும். எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் திராவிடத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ காங்கிரஸ்குள்ளேயும் இப்படி ஒரு கும்பல் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இன்றைக்கி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். திருச்சி வேலுச்சாமின்னா இவருக்கு திருச்சி பூர்வீகமும் கிடையாது, இவர் எங்கேயோ இருந்து வந்தவங்க.
திருச்சி வேலுச்சாமின்னா நான்லாம் நம்பிட்டேன் இவர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெளிவாக தமிழ் பேசுவார். அப்போ இவ்வளவு மோசமான இந்த கூட்டத்தை நாம் எப்படி அனுமதிப்பது? அவர் என்ன சொல்கிறாரு, வட இந்தியாவிலேருந்து வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தமிழர்கள் வந்து எல்லா மாநிலங்களும் இருக்கா, உலகம் முழுவதும் பரவி இருக்கேன். தமிழர் நம்ம பேசுகிறோம், தமிழ்நாட்டில் வந்து மற்ற மொழி பேசுகிறவங்க பேசக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம். அப்படின்னா இப்போ வட மாநிலங்கள்லாம் தமிழர்கள் இருக்காங்கல்ல, இப்போ இதே மாதிரி அவங்க சொன்னால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிற கருத்து நியாயமானது தானே? ஐயா, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லாரும் வாழ்வோம், ஆள்வது நாங்கள், அது மட்டும்தான் எங்களுது. இந்த மாநிலம் எங்களுடையது, இந்த மாநிலத்தில் நாங்கள் ஆள்வது தான் சரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில், கேரளாவில், உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிரத்தில் தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க யாராவது மந்திரியாக இருக்காங்களா? இல்லை. யாருக்காவது வந்து அதிகமான சீட்டு கொடுத்துருக்காங்களா? இல்லை. இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் தெலுங்கர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதிகளில் தெலுங்கர்கள் நிறுத்துவாங்க, தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் தமிழர்களை நிறுத்துவாங்க. அப்படிங்கிறதான மற்ற மாநிலங்கள்லேருந்து இப்போ மகாராஷ்டிராவில் ஒரே ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கார், ஆனால் ஒரு தடவை கூட அவருக்கு மந்திரி கொடுக்கலை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, யார் வேணாலும் எங்கு வேணாலும் வாழலாம், ஆள்வது நாங்களாக மட்டும்தான் இருக்கலாங்கிறத எங்களுடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முடிவு. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நீங்கள் அது மாதிரி பேசுனீங்கன்னா எல்லோரையும் அங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கோரிக்கையை தமிழகத்தில் யார் வேணுனாலும் வாழு, தமிழன் தான் ஆளணும், அதான் ஒரே குற்றை கோரிக்கை தான். அப்போ உயிர்மை நயம் நீங்கள் வந்து எல்லாரும் எல்லாம் பேசியிருக்காங்க. எங்கள் தாத்தா மட்டும்தான் வந்தோரை வாழ வைக்கும் தங்க தமிழகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். வந்தோரை நாங்கள் வாழ வைப்போம், ஆள்வது நாங்கள் தான் இருக்கணும். இங்கே எங்களை தமிழை கற்றுக்கொண்டு தமிழர்கள் போல் வேடமிட்டு எங்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டீங்க. அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து எங்களை வந்து பிச்சைக்காரர்களாக மாற்றி விட்டிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் ஐயா அண்ணன் வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இன்றைக்கி தமிழ்னா என்ன, தமிழ் இனம் என்னன்னு சொல்லிட்டு விதைக்க ஆரம்பிச்சிட்டார். விதைச்சி வீறு கொண்டு இளைஞர்கள் எழுந்து வருவதை பார்க்கும் பொழுது தெலுங்கர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதுதான் வேலுச்சாமியுடைய அந்த பேட்டியினுடைய வெளிப்பாடு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பேன், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வட இந்தியர்கள் இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த தம்பி என்ன நெறியாளர்னு கேட்குறாரு, ஐயா அது என்ன நாம் தமிழர் கட்சி விட்டுச்சா அப்படிங்கிறாரு. இப்போ வரும்போது கூட ஒரு போஸ்டர் பார்த்தவங்க தெருவில் தான், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவனெல்லாம் திருப்பி வெளியே விரட்டி விடு அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டிக்கா, பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாம் தமிழர் ஒட்டியிருக்காங்களா? நாம் தமிழர் கட்சி விட்டுச்சா? அதுக்கு பதிலே சொல்லலை, கடந்து போகிறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய எல்லா உயிர்களுக்குமானது. இப்போ வந்து இந்த உலகம் எப்படி தோன்றியதோ அதே நிலையில் இருக்கணும், இயற்கை வளங்கள்லாம் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இப்போ நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களையும் எந்த மாநிலத்திலிருந்து வந்திருந்தாலும் அவங்கள சகோதர மனப்பான்மையில் தான் நம்ம கொண்டுகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் கர்நாடகத்தில் காவிரி பிரச்சனை வரும்பொழுது கர்நாடகாவில் உள்ள வாழ்கின்ற தமிழர்களை அடிக்கிறாங்க. ஆனால் இங்கே எவ்வளவோ கன்னடர்கள் இருக்காங்க, நம்ம ஒரு கன்னடரை கூட தமிழர்கள் தாக்கியது கிடையாது. அதுமாதிரி கேரளாவில் எடுத்திங்கன்னா முல்லை பெரியார் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கிற தமிழர்கள் மீது வெந்நீரெல்லாம் ஊற்றுனாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்த்து பொறுமையோடு இங்கே இருக்கிற அந்த மலையாளிகளை நாம் எந்த விதத்திலும் அவங்கள தாக்குதல் பண்ணலை. ஏன்னா மலையாளியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழில்கள் பூரா இங்கே தான் இருக்குது. ஜெஸ் ஆல்காஸ், ஜோய் ஆல்காஸ் அப்படின்னு பல, முத்தூட்டு, என்னென்னமோ நிறைய நிறுவனங்கள் வந்துருச்சு. திருச்சி வேலுச்சாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கட்சியுடைய பல விஷயங்களை ஆதரிச்சவர், பல விதத்துல தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாடெல்லாம் எடுத்தவர் தான். தமிழருங்கிறத மட்டும் அவர் ஏத்துக்கல அப்படிங்கிறதுனால அவரை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறதோ புறந்தல்றதோ இல்லை துரோகி பட்டம் கட்டுறதோ நியாயமா இருக்குமா? இல்லைங்க, நம்ம அவரை துரோகின்னு சொல்லலை, தமிழன் ஆளனுங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்தில் ஏன் இல்லைங்கிறதான் எங்களுக்கு கேள்வி. அவர் ஒரு கருத்துல மட்டும்தானே அவர் ஏத்துக்கல, அதோட நம்ம அவரை ஏத்துக்கலாமே? இல்லை நாங்கள் என்ன திருச்சி வேலுச்சாமிக்கு என்ன சொல்கிறோன்னா,
நீ நல்லா வாழு, இங்கே வந்து நல்ல சுகபோகமாக வாழு. ஆள்வது நாங்கள் தான். ஏன்னா இப்போ ஆந்திராவில் தெலுங்கர்கள் ஆள்றாங்க, தெலுங்கானாவில் தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க, தமிழர்கள் யாரும் ஆளல. தெலுங்கானாவில் தமிழர்கள் இருக்காங்க, ஆந்திராவில் தமிழர்கள் இருக்காங்க, கர்நாடகத்தில் தமிழர்கள் இருக்காங்க, கேரளாவில் தமிழர்கள் இருக்காங்க. நாங்கள் யாரும் ஆளணும் அப்படின்னு சொல்லலை. அவங்க ஆள்றாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட வாழ்கிறோம். அது மாதிரி நாங்கள் ஆள்றோம், நீங்கள் வாழுங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் வந்து நாங்கள் ஆள்வதையே விரும்பாத நிலைப்பாட்டை எடுத்தீங்கன்னா எப்படி? ஐயா வேலுச்சாமி, நீங்கள் வந்து காமராஜரோட நான் பயணித்தேன்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸில் அவர் இருக்க தகுதியற்றவர் தானே. ஏன்னா ஐயா காமராஜரை, எந்த காமராஜர் இந்திரா காந்தியை பிரதம மந்திரியாக ஆக்குனாரோ அந்த இந்திரா காந்தி காமராஜரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்போவே இந்த உணர்வற்ற தமிழ் கூட்டம் இந்திரா காங்கிரஸில் இருந்தான். உணர்வற்ற தமிழ் கூட்டம் இந்திரா காங்கிரஸில் இதே வேலுச்சாமியை நான் வந்து காமராஜரோடு இருந்தேன்னு சொல்லிட்டீங்க, இந்திரா காங்கிரஸில் இருந்தார், ஸ்தாபன காங்கிரஸில் இல்லை. அப்போ இவருடைய இரட்டை வேடம் அப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம காணொலியில் பார்த்தேன், இந்த பிரதம மந்திரி இது ஜனாதிபதிக்கு நிப்பாட்டுறாங்க விவி கிரியையும் சஞ்சீவ் ரெட்டியையும். அம்மையார் விவி கிரி சஞ்சீவ் ரெட்டின்னு வரும்போது ஐயா பெரியார் என்ன சொல்கிறாரு, விவி கிரி ஐயர் சஞ்சீவ் ரெட்டியை நீங்கள் ஆதரிங்க, கண்ணீர் துளி கட்சிகளே ஆதரிப்பீர் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அந்த நெறியாளர் கேட்குறாரு, அவர் தெலுங்கர்னால ஐயா பெரியார் சொன்னாரா அப்படின்னு. பயங்கர கோவம் வந்துடுது வேலுச்சாமிக்கு. என்ன பேசுகிற நீ, பேட்டியே வேணாம் எந்திரிச்சு அப்படின்னு எந்திரிச்சு நடக்கிறாரு. நடக்கும்போது தான் அந்த பையன் கேட்குறாரு, ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க தெலுங்கன்னொன்னே அப்படின்னு. நான் வந்து கேட்குற கேள்விக்கு நீ கேட்குற கேள்விக்கும் சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குற. பெரியார் ஆதரிச்சார் அப்படின்னு சொன்னால் அதோடு நிறுத்திக்கண்ணே, ரெட்டியார் அப்படின்னு ஏன்னு சொல்கிற. அப்போ இவர் ரெட்டியாருங்கிறது அந்த இடத்துல ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வெளியில செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள உள்ளுணர்வு வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், உண்மை. எப்படின்னா இப்போ பிறன்மொழியாளர்கள், அதுலேயும் குறிப்பாக தெலுங்கர்கள் தமிழ் மொழியை தமிழனோட அதிகமாக தரவாக கற்றுக்கொண்டு தமிழையே வச்சு எழுத்து இதெல்லாம் வச்சு பிழைப்பு நடத்தி கொண்டு வாழ்ந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் இப்போ வந்து தமிழன் வந்து மொழி இன உணர்வோடு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாங்க. கண்டிப்பாக ஆபத்து வராது. நாங்கள் வந்து உங்கள் தெலுங்கர்கள் இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு உதவிடும். ஆனால் தமிழர்கள் நாங்கள் உங்கள் அரவணைத்து பாதுகாத்துக்கொள்வோம். ஐயா வேலுச்சாமிக்கு சொல்கிறது, எங்கள் ஆட்சி நாம் தமிழர் ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நீங்கள் சுகமாக வாழலாம். அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கிறது உங்களுடைய பேட்டியிலே தெரிய ஆரம்பிக்குது. நல்ல ஒரு திறமையான பேச்சாளர். நல்ல பேச்சாளருக்கு ஒரு நாகரிகமற்ற பேச்செல்லாம் வந்து தேவையில்லை. ஒரு நெறியாளர், ஒரு சின்ன தம்பி அவர். இன்றைய அந்த காணொலியில அவர் நெறியாளர்கிட்ட நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய விதம், உன்னால கருத்து சொல்ல முடியலன்னா தூக்கு போட்டு சாகு, இப்படி இவர் நடந்து கொண்ட விதத்தை பற்றி அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கிட்ட ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடு இருக்குது, புத்தி இருக்குது அப்படிங்கிறது அந்த வெளிப்பாடு. நீ ஏற்றுக்க மாட்டேன்னா தூக்கு போட்டு செத்து போயிரு அப்படிங்கிறார். அவர் சொன்ன பதிலை கேட்கலைன்னா தூக்கு போட்டு செத்து போயிருன்னா அது என்ன வார்த்தை? கருத்து சொல்ல முடியாது, தூக்குல தொங்குங்க. அப்போ அந்த தம்பி நெறியாளர் ரொம்ப அமைதியாக கடந்து போயிட்டார். ஏன் போன்ற ஆள்களாக நெறியாளராக இருந்திருந்த, ஏண்டா எங்கள் நாட்டில் வந்து எங்கள்கிட்டயே உட்காந்துக்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு நீ எல்லாம் வாழ்கிறதுக்கு தகுதியில் நீ தூக்கு போட்டுக்கிடு அப்படின்னு என்ன மாதிரி ஆளுன்னா சொல்லியிருப்போம். அவர் தம்பி இப்போ கடந்து போயிட்டார். அப்போ திருச்சி வேலுச்சாமிக்கு நாங்கள் திருப்பி இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்னென்னா, நீ வந்து தெலுங்க அப்படின்னு இன்றைக்கி முடிவாயிப்போச்சு. இனிமே தமிழில் புத்தகம் எழுதுகிற வேலையை விட்டுரு. எங்களை ஏமாத்துறதுக்காக நீ புத்தகம் எழுதுகிற இல்லை, அதெல்லாம் விட்டுரு. பிழைப்பு நடத்துகிற புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை எங்கள் ஆளு நீ வந்து திருச்சி வேலுச்சாமின்னு நம்ம ஆளு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் வாங்க மாட்டாங்க. தமிழ் தேசிய இன உணர்வு உள்ளவன் வேலுச்சாமி புத்தகத்தை இனிமேல் வாங்க மாட்டாங்க. நீ எங்களுக்கு ஆதரவாளர்கள் மாதிரியே நடித்து கொண்டு உங்கள் தெலுங்கு குணத்தை இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்துடுற. அதனால் ஐயா திருச்சி வேலுச்சாமிக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நல்லா வாழு, நல்லா சாப்பிடு, திருப்தியாக வாழு, என்ன சௌரியம் வேணாலும் இந்த தமிழ்நாட்டில் அனுபவிச்சுக்க. ஆனால் நாங்கள்
ஆட்சிக்கு வருவதை உன் போன்ற ஆட்களால் தடுக்க முடியாது அப்படிங்கிறதான். இன்றைக்கி வந்து நான் காங்கிரஸ்காரன் அப்படின்னு நிமிந்து பேசுகிறேன். என்ன காங்கிரஸ்? நீ சோனியா காந்தின்னு ஒரு அம்மா இருக்குது இத்தாலியிலேருந்து வந்து, அதுதான் தலைமை, அது கண்ட்ரோலில் தானே காங்கிரஸ் கட்சி இருக்குது. அப்போ யாருடைய காங்கிரஸ் கட்சி? இந்த நாட்டுக்கு போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் போய் சேர்ந்துருச்சு ஐயா காமராஜர் காலத்திலேயே. ஐயா காமராஜரை உங்களுக்கு ஸ்தாபன காங்கிரஸ்னு வச்சுட்டு இந்த கூட்டம் இருக்குல்ல, தமிழ் கூட்டம், இது எங்கே போய் சேர்க்கிறது? அவருக்கு ஓட்டே போடலை. இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டாங்க, இந்திரா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ இந்த தமிழர் கூட்டத்தை நம்ம வந்து என்னவா நினைக்கிறது? இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு வரும்போது தான் இந்த தமிழர்கள்லாம் கொஞ்சம் இளைஞர்கள் வரதை பார்க்கும்போது எல்லாருக்கும் எரிய ஆரம்பிக்குது. எங்கடா இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டானா நமக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. தயவு செய்து தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த நாட்டிலும் இல்லாத பாதுகாப்போடு நீங்கள் வாழலாம். ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம். அதை மட்டும் நீங்கள் மாற்றவே முடியாது. திராவிடம் தேசியத்தில் காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்காமல் நாம் தமிழர் கட்சி ஓயாது. அது மட்டும் உண்மை. ஐயா வேலுச்சாமி அவர்களே, திராவிடம் என்ற உள்ளூரை வச்சுக்கிட்டு காங்கிரஸை தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. திராவிடம் தான் உங்கள்கிட்ட இருக்குது உள்ள. ஏன்னா தம்பி சொல்லிட்டான், திராவிடம்னா யாருன்னு தெரியுமா? தெலுங்கன் தான்டா திராவிடன்ட்டான். அப்போ அவன் பகிரங்கமாக சொல்லிட்டான், ஓப்பன் பண்ணிட்டான். இன்றைக்கி அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கோவில்பட்டியில், நம்ம கோவில்பட்டினா எங்கன்னு நினைக்காதீங்க, தென்பகுதியில் வீறு கொண்ட மண்ணில் 1958 இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு நாயக்கர் தானே எம்எல்ஏவாக இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தேவர், தேவேந்திரர், கோனார், நாடார் இவங்கள்லாம் இருக்கும்போது, மெஜாரிட்டியாக இருக்கும்போது ஒரு தெலுங்கு நாயக்கர் மட்டுமே அங்கே தொடர்ந்து எம்எல்ஏ வந்திருக்கேன். அந்த மண்ணில் பிறந்த ஒரு தரத்தில் தான் நீங்கள் வந்து வால் எடுப்பேன், வேல் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா விட்டு வாழெல்லாம் நீ பார்த்ததே இல்லை போல இருக்கு. அதனால் அவருக்கு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஐயா வேலுச்சாமி அவர்களே, உங்களை விட தத்துருவமாக பேசுவதற்கு, நாகரிகமாக பேசுவதற்கு தமிழர்கள் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் தமிழர்களை தொட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே ஒரு அனுபவம் இருக்குது. எங்களுடைய ஐயா, நீங்கள் வந்து அன்பில் தரிமலிங்க ஐயாவை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணமும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்ணத்துக்கும் ஞாபகம் இருக்கும். என்னென்னு சொல்கிறாங்களுங்க. ஐயா தர்மலிங்கம் அப்போ டிஎம்கேயில் அவர் ஒரு முக்கியமான நபர். அவரை மேடையில் ஏறி இவர் தவறாக பேசிவிட்டார். ஐயா நேராக வர சொல்லி இவர் கன்னத்தில் ஓங்கி கொடுத்துருக்காரு. ஏண்டா ஏன் பூமியில் இருந்துக்கிட்டு என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லியிருக்காரு ஐயா தர்மலிங்கம் அவர். அது மாதிரி அந்த அறை வாங்கியதை நீங்கள் மறந்துட்டு இப்போ தமிழர்களை பற்றி பேசுகிறதுங்கிறது நல்லா இல்லை. ஏன்னா ஐயா தர்மலிங்கம் மாதிரி பல தர்மலிங்கங்கள் இங்கே இருக்காங்க. அதனால் தயவு செய்து ஐயா வேலுச்சாமி அவர்கள் நீங்கள் திருந்தி நீங்கள் தமிழில் பழப்பு நடத்துகிறீங்க, புத்தகம் எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, காங்கிரஸுங்கிறீங்க, என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க. ஆனால் எங்களுடைய கட்சியையோ, எங்களுடைய நாம் தமிழர் கட்சியையோ, எங்களுடைய நாம் தமிழர் தம்பிகளையோ உங்களுக்கு பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்படி எங்காவது பேசினால் ஐயா வேலுச்சாமி இதை விட மோசமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். வணக்கம்.